வணக்கம் வணக்கம் மக்களே. வணக்கம். இன்றைக்கி முக்கியமான விஷயம் நம்ம பேசலாம். இந்த காட்டுப்பள்ளியில் நடந்த இஷ்யூஸ் அது நம்ம முக்கியமாக நம்ம பதிவிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். கண்டிப்பாக இது ரொம்ப 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 முக்கியமான விஷயங்கள். ஏன்னா காட்டுப்பள்ளி திருவள்ளூரில் அந்த ஹிந்திக்காரங்க அந்த போலீஸ்காரங்கள கல்வீச்சு நடத்தி தாக்குதல் பண்ணாங்கள்ல, அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப அதில் பெரிய விஷயங்கள்லாம் பின்னாடி விஷயங்கள்ல இருக்குது மக்களே. அதாவது அம்பானி போர்ட்டோட இதுதான் எல்என்டி எடுத்திருக்காங்க அதில். அப்போ அந்த எல்என்டியோட இஷ்யூஸில் பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழ் ஆள் கூட அந்த எல்என்டியோட இதில் அக்காமடேட்டட் லேபர் அப்படின்னுவாங்க. அக்காமடேட்டட் லேபர்னால் அவங்க வேலை செய்கிறவங்களுக்கு பக்கத்துலேயே அக்காமடேஷன் ரூம்ஸ் ரெடி பண்ணி தருவாங்க. அந்த அக்காமடேஷனில் பார்த்தீங்கன்னா, ஓவரால் பார்த்தீங்கன்னா 2000 இந்திக்காரங்க எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. 2000 எம்ப்ளாயீஸும் அங்கே அக்காமடேஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா, எல்என்டி ஹிந்தி ஆளுங்க தான் அக்காமடேஷன் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2000 பேர் வேலை செய்கிறாங்க. இதுக்கு நான் அந்த சென்னை கிங் பாலான்ட்டு அவர் ஒரு நல்ல விஷயங்கள் பற்றி போட்டிருந்தார். அந்த 2000 பேரும் தூக்கிட்டு தமிழ் ஆளுங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்கோசரம் எல்என்டி நிறுவனத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணுறதா அவர் அறிவிச்சிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா இப்போ 2000 பேர் அவங்க தூக்கிட்டு தமிழ் ஆளுங்களுக்கு வேலை தரும்போது அது பயங்கரமான யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஊரில் வேலை செஞ்சுக்கிட்டு நம்ம ஊரில் இது பொருளை உடச்சிட்டு நம்ம ஆளுங்க போலீஸ்காரங்களை மண்டையை உடச்சி மீடியா பர்சன்ஸ் 4 பேரை மண்டையை உடச்சிருக்கானுங்க. இந்த இஷ்யூஸை பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாயை பொத்திக்கிட்டு போயின்னு இருக்கிறானுங்க. என்னையா அது? யார் அவனுங்க? 2000 பேருக்கு எம்ப்ளாயியும் கொடுக்காம அவனுங்க அதாவது அம்பானின்ற குஜராத்தியோட நிறுவனத்தை தமிழ்நாட்டில் போர்ட்டு கட்ட விட்டுட்டு அவனுங்களே வச்சு லேபரை வச்சு 2000 பேரை வேலைக்கு எடுத்து, ஆனால் அடி வாங்குறது மட்டும் எல்லாமே தமிழ்காரனுங்களுக்கு. என்னையா அது?